Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கே இன்னைக்கு குக் வித் கோமாளியில் சக்கிலா மேம் செஞ்ச ராஜ்மா மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க வீடியோவில் போவோம். இது வந்து பருப்பு கச்சா மேரான்னு சொல்லுவோம். ராஜ்மா பருப்பை வந்து 6 ஹவர் ஊற வச்சுக்கிறோங்க. ஊற வச்சுக்கிட்டு 4 விசில் போடுங்க. அதில் வந்து பட்டை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் உப்பை போட்டு வேக வச்சுருங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு குவாலி எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு வந்த பிறகு 2 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. 1 ஸ்பூனு ஜீரகம் போடுங்க. நீங்கள் 1 ஸ்பூன் ஜீரகம் போடலாம், 2 ஸ்பூன் ஜீரகம் போடலாம். 2 வெங்காயத்தை பெருசாக வெட்டிக்கிறங்க. எல்லாத்தையும் வதக்கி நம்ம வந்து அரைக்கத்தான் போகிறோம், அதனால் பெரிய பெருசாகவே வெட்டிக்கிறங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வதங்கிக்கிட்டு இருக்கையிலேயே வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிக்கிட்டு இருக்கையிலேயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டை போட்டுருங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசம் போகணும். இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகி நல்லா வாசம் வரணும். வாசம் வந்த பிறகு என்ன செய்யுங்க, தக்காளியை போடுங்க. மொத்தத்தில் பச்சை வடை போகணும், அவ்வளோதான். தக்காளி நல்லா பெரிய தக்காளி, சிகப்பு கலர் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து 2 தக்காளி வெட்டி போடுங்க. இதுக்குள்ளே உப்பை போடுங்க. உப்பை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அடுப்பை வந்து ரொம்ப குறைவான தீயில் வச்சுக்கிறோங்க. அது வந்து கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு வந்து குக் ஆயிரும். தக்காளிலாம் நம்மளுக்கு நல்லா நசிஞ்சிரும். தட்டி அமுக்கி பாருங்கள், வெந்திருக்கும். அதோட அடுப்பு அடைச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் ஒரு தட்டில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஆறிடும். அதோட பிளெண்டரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேங்க. இப்போ அரைச்சாச்சு. இப்போ நான் வந்து 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூடுதலாக வேண்டாம், 4 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எண்ணெய் ஊற்றலாம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறோங்க. மிளகாத்தூள் வந்து அப்படி நம்மளுக்கு அப்படியே கருப்படிச்சிரும். அதனால் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு 1 ஸ்பூனு பெரிய ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றிடுங்க. அதையே மிக்சியை கழுவி அதில் ஊற்றிடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஊற்றலாம், ஏன்னா தண்ணி பத்தாது, நம்மளுக்கு மசாலா வேகணும். அப்புறம் கொத்தமல்லி தூள் பெரிய ஸ்பூனு 1 ஸ்பூன் போடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா கிண்டுங்க. அப்புறம் அந்த மசாலாவுக்கு நம்ம உப்பு போதுமானு பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கிறோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம வந்து இந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி கொஞ்சமாக வேக வைங்க. இல்லைன்னா நம்ம ராஜ்மா வேக வச்ச அந்த தண்ணியை கூட எடுத்து ஊற்றலாம். மறுபடியும் மூடி போடுங்க. மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் ஆகட்டும். மறுபடியும் எடுத்து பாருங்கள், மசாலா நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு பார்த்திங்களா ஊற்றின எண்ணெய் அப்படியே மேலே வருது. அதுவே கூடுதல் எண்ணெய் ஊற்றினா நம்மளுக்கு கூடுதலாக எண்ணெய் இருக்கும். நான் வந்து எண்ணெயை குறைச்சி ஊற்றிருக்கிறேன். அப்புறமா வேக வச்ச ராஜ்மா தண்ணியோடையே ஊற்றிடுங்க. ஊற்றி கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாயை வெட்டி போடுங்க. பச்சை மிளகா ஒரு 2லேருந்து 5 மிளகா வரைக்கும் நீங்கள் வெட்டி போடலாம். உங்கள் காரத்துக்கு தக்கன பொடிசாக வெட்டி போடுங்க. 5 நிமிஷம் குக் ஆன பிறகு பாருங்கள், கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. எண்ணெய் எல்லாம் அழகாக மேலே நிற்கிது. இந்த வேலையில் நம்ம என்ன செய்யணும், காரம் மசாலா 1 ஸ்பூன் போடணும். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு கஸ்தூரி மெட்டி இருந்தால் போடுங்க. இந்த காரம் மசாலா போடையிலேயே கஸ்தூரி மெட்டியும் போட்டுறணும். அப்போ நல்லா வாசம் நல்லாயிருக்கும். நான் வந்து கடைசியில் அடைக்க போயில கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் இப்போவே போடுறேன்டா போட்டுக்கறலாம். அப்புறம் கொத்தமல்லி இலை 1 மங்கு வேணும். இதுக்கு கொஞ்சோன்னு வெட்டி முதல்ல போடுங்க. கொஞ்சோன்னு எடுத்து போட்டு அதை முதல்ல வந்து அந்த வாசம் வந்து நல்லா அந்த கிரேவி உள்ளுக்கு போகட்டும். அப்புறம் நல்லா கிரேவி உள்ளுக்கு போன பிறகு கஸ்தூரி மெட்டி ஒரு 1/2 ஸ்பூனை எடுத்து கையில் நல்லா நசுக்கி போடுங்க. வாசம் கமகமண்டு தூக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைண்டா வேண்டாம். அப்புறம் அதையும் போட்டு கிண்டி விட்டுட்டு அது மேலே மறுபடியும் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு அடுப்பு அடைச்சிருங்க. ஒரு அருமையான ராஜ்மா கிரேவி செஞ்சிட்டோம். இது வந்து சாதத்தோட, சப்பாத்தியோட, இடியப்பத்தோட சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.